ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் 7வதுல 3 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7வது கொஷின் பாருங்கள். பின்வரும் கோவைகளை சுருக்கி அதன் படியை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 10x² கழித்தல் 3xy கூட்டல் 9y² கழித்தல் 3x² கழித்தல் 6xy கழித்தல் 3y². அப்போ பாருங்கள், அதில் கழித்தல் இங்கே குத்துட்டு இது ப்ராக்கெட்டில் குத்துக்கிறாங்கன்னா கழித்தல் நீங்கள் உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா குறிகள் மாறிடும். இது கூட்டலாக இருக்கிறது கழித்தல், இதெல்லாம் கூட்டலாக மாறிடும். அப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. 10x² கழித்தல் 3xy கூட்டல் 9y² கழித்தல் 3x² கழித்தல் 6xy கழித்தல் 3y². அப்போ இது உள்ளே இப்போ பெருக்கிடலாம். பாருங்கள், 10x² கழித்தல் 3xy கூட்டல் 9y² உள்ளே பெருக்குங்க கழித்தல் 3x². இது கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 6xy, இதுவும் கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 3y². அப்போ ஒத்த உறுப்புகளை நம்ம தனித்தனியாக எழுதணும். பாருங்கள், 10x², இங்கே கழித்தல் 3x² கூட்டல், அதுக்கப்புறம் கழித்தல் 3xy, இங்கே கூட்டல் 6xy, அதுக்கப்புறம் கூட்டல் 9y², இங்கே கூட்டல் 3y². பாருங்கள், இதில் x² நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா 10 கழித்தல் 3 கூட்டல், இதில் xy நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா கழித்தல் 3 கூட்டல் 6 கூட்டல், இதில் நீங்கள் y² வெளியே எடுத்திங்கன்னா 9 கூட்டல் 3. அப்போ பாருங்கள், 10ல் 3 போச்சுன்னா 7, அப்போது 7x². 6ல் 3 போச்சுன்னா 3, அப்போது கூட்டல் 3xy கூட்டல் 9 3 கூட்டிங்கன்னா 12, அப்போ 12y². அப்போ படி பாருங்கள், இதில் 2, இது 1, இது 1னா இதுவும் 2, இதுவும் 2, அப்போ இது படி பார்த்திங்கன்னா 2 வரும். அப்போது இக்கோவையின் படி 2 ஆகும். அவ்வளோதான், இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின். 9a⁴ கழித்தல் 6a³ கழித்தல் 6a⁴ கழித்தல் 3a² கூட்டல் 7a³ கூட்டல் 5a². அப்போது இது நம்ம ஒத்த உறுப்புகளை தனித்தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கதை இது எழுதுங்க. 9a⁴ கழித்தல் 6a⁴ கழித்தல் 6a⁴ கழித்தல் 3a² கூட்டல் 7a³ கூட்டல் 5a². அப்போது a⁴ இங்கே a⁴ இது ரெண்டும் நம்ம ஒத்த உறுப்புகள். அப்போது 9, இது கழித்தல் 9a⁴ கழித்தல் 6a⁴ இது 1. அடுத்தது பாருங்கள், க்யூபு கழித்தல் 6a³ கழித்தல் 6a³ இங்கே இருக்குதுங்களா கூட்டல் 7a³. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று பாருங்கள், ஸ்கொயரு கழித்தல் 3a². அப்போது கழித்தல் 3a², இங்கே கூட்டல் 5a² கூட்டல் 5a². அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள், a⁴ நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா இங்கே 9 கழித்தல் 6 கூட்டல், இதில் a³ நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா கழித்தல் 6 கூட்டல் 7, இதில் நீங்கள் a² வெளியே எடுத்திங்கன்னா கழித்தல் 3 கூட்டல் 5. பாருங்கள், 9ல் 6 போச்சுன்னா 3, அப்போ 3a⁴ கூட்டல் 7ல் 6 போச்சுன்னா 1, அப்போது a³. அதுக்கப்புறம் பாருங்கள், 5ல் 3 போச்சுன்னா 2, அப்போது 2a². அப்போது படி பார்த்திங்கன்னா இதில் 4, இது 3, இது 2, அப்போ 4 தானே அதிகம். அப்போது இதோட படி பார்த்திங்கன்னா 4ன்னு வரும். அப்போது இக்கோவையின் படி 4 ஆகும். அவ்வளோதான், இது 2வதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 3வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. 4x² கழித்தல் 3x கழித்தல் 8x கழித்தல் 5x² கழித்தல் 8. அப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த கழித்தல் இது ரெண்டுக்குள்ளே நீங்கள் பெருக்கிடணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரை இந்த கழித்தலால் உள்ளே போயிடணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறதே எழுதுங்க. 4x² கழித்தல் 3x கழித்தல் 8x கழித்தல் 5x² கழித்தல் 8. அப்போது இந்த கழித்தல் நீங்கள் உள்ளே பெருக்கினீங்கன்னா இது கூட்டலாக இருக்கிறது கழித்தல் ஆகிடும், இது கழித்தலாக இருக்கிறது கூட்டல் ஆகிடும். அப்போது 4x² கழித்தல் 3x கழித்தல் ப்ராக்கெட் வரும், இந்த 8x அப்படியே இருக்கட்டும், இது பெருக்கினீங்கன்னா கழித்தல் 5xன்னு ஆகிடும், இது கூட்டல் 8ன்னு ஆகிடும்.
அதுக்கப்புறம் இந்த கழித்தல் நீங்கள் உள்ளே போயிருங்கன்னா அதே மாதிரி குறி மாறிடும். அப்போது 4x² கழித்தல் 3x கழித்தல் 8x இது கூட்டல் ஆகிடும். கூட்டல் 5x² இது கழித்தல் 8ன்னு ஆகிடும். அப்போது ஸ்கொயரில் இருக்கிறது நம்ம ஒத்த உறுப்புகளில் தனித்தனியாக எழுதலாம். அப்போ 4x² இங்கே கூட்டல் 5x² கூட்டல், அதுக்கப்புறம் இங்கே கழித்தல் 3x கழித்தல் 8x, கடைசி என்ன இருக்குது கழித்தல் 8, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ பாருங்கள், x² நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா 4 கூட்டல் 5 கூட்டல், இதில் எக்ஸு வெளியே எடுத்திங்கன்னா கழித்தல் 3 கழித்தல் 8, இந்த கழித்தல் 8 அப்படியே இருக்கட்டும். அப்போ 4 5 கூட்டினீங்கன்னா 9, அப்போ 9x², கழித்தல் 3 கழித்தல் 8 கூட்டினீங்கன்னா கழித்தல் 11, அப்போது கூட்டல் x கழித்தல் 11, இந்த கழித்தல் 8 அப்படியே இருக்கட்டும். அப்போ 9x² கழித்தல் கூட்டல்னா கழித்தல் ஆகிடும். கழித்தல் 11x கழித்தல் 8. அப்போ படி பாருங்கள், இங்கே x² இருக்குது, இது 2, இது 1, இது 0, அப்போ 2 தானே படி. அப்போ இக்கோவையின் படி 2 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 7ஆவதுல இருந்தது 3 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.